ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். ஆக்சுவலாக அதை ஒவ்வொரு ராசின்னு சொல்கிறத விட ஒவ்வொரு பாவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. பட் அதில் வந்து சந்திரன் நிற்கும் போது அதை நான் வந்து நம்ம ஒவ்வொரு ராசின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யாருக்குன்னா ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசியாக இருக்கிறவங்களோட லைஃப் எப்படி இருக்கும், இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையை சொல்லப்போனால் ஒரு ரிஷப ராசி மாதிரி லைஃப்பை அனுபவித்து ரசித்து ருசித்து ஒன்னொருத்தரால் வாழவே முடியாது. அவ்வளோ ஒரு ஸ்டெபிலிட்டியோட லைஃப்பை வாழ்வாங்க. அவங்க வந்து நீங்கள் அவங்க பணம் இருக்கணும்னாலும் சரி, பணம் இல்லைனாலும் சரி, அவங்கள மாதிரி ஒரு விஷயத்தை ரசித்து ருசித்து வாழ்கிறவங்கள வேற பார்க்கவே முடியாது. நானே அவ்வளோ பேரை பார்த்துருக்கேன். ஒரு விஷயம் செய்யும்போது அவ்வளோ ஒரு பொறுமை இருக்கும். அதே மாதிரி ஒரு சாப்பிட்றதுனால அதை ரசித்து ருசித்து சாப்பிட்றதாகட்டும், ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதாகட்டும், ஒரு ஆடம்பரமாக பண்ணுறதாகட்டும், அதேமாதிரி வெளியில் போகும்போது அதை ஷோகேஸ் பண்ணிக்கிறதாகட்டும், மற்றவங்கள்ட்ட பேசுகிறதாகட்டும், அதாவது எந்த ஒரு வேலையும் ரசித்து ருசித்து அதை அனுபவித்து ஆத்மார்த்தமாக பண்ணுவான்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து ஈவன் நிறைய ரிஷபராசிக்காரங்க நிறைய பேர் ட்ரங்கர்ஸாக இருப்பாங்க, போதைக்கு அடிக்ட். ஆனால் அதை கூட பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரி என்ஜாய்மெண்ட் பண்ணி பண்ணுற ஆட்கள் உண்மையிலே நீங்கள் பார்க்கவே முடியாது. அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் ஆழமாக பொறுமையாக அதை என்ன சொல்ல அது இன்டெப்த்தாக சொல்லுவாங்கள்ல. ஏன்னா அது நிலராசி அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டெபிலிட்டி வந்து அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு இருக்கும். உண்மையிலேயே அவங்க சில நேரங்கள் பண்ணும்போது சரி எவ்வளோ ரசிச்சு பண்ணுறாங்கல்ல அப்படின்னு நமக்கே அவங்க மேலே ஒரு இந்த மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை அவங்கள பார்த்தா நமக்கு வரும். எந்த விஷயம் நீங்கள் அவங்க மேலே இருந்து அட்மையர் ஆகிறீங்களோ இல்லையோ, இந்த விஷயம் கண்டிப்பாக நீங்கள் அட்மையர் ஆவீங்க. குடும்பஸ்தானம், தனம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாத்தையும் காமிச்சாலும் பட் அந்த அந்த ராசியோட அதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதுனால ஒரு விஷயத்த ரசித்து சுக்கிரனாவே ஆசைக்கு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஆசைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற துலாம் ராசியாக இருந்தாலும் பட் அவங்கள விட இவங்ககிட்ட அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி தன்மை, லைஃப்பை வந்து ஆராய்ஞ்சு எந்த ஒரு விஷயத்துக்கும் படப்படக்காம இருந்து மீண்டு வரதாகட்டும். நீங்கள் நிறைய ரிஷபராசி கூட பழகி பாருங்க, அவங்கள மாதிரி அந்த ஒரு கெத்தையும் விட மாட்டாங்க. எவ்வளோதான் வந்து ஒரு ஃபினான்ஷியலியாக ஸ்ட்ரகிள் ஆனாலும் அந்த கெத்தும் விட மாட்டாங்க. 12 ராசியில் இருக்குல்லே ஸ்பெஷல்னா அது அவங்களோட ஸ்பெஷல், ரிஷபராசியோட ஸ்பெஷல்னு சொல்லலாம். இதனாலே பார்த்தீங்கன்னா அவங்க ரிஷபராசி இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்க ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே அவங்கள்ட்ட விரும்பி ரொம்ப லைக் பண்ணி அவங்கள்ட்ட பேசுவாங்க. நீங்களும் அதை நோட் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது உங்கள்கிட்ட நீங்கள் நிறைய டைம் அதை அவங்கள்ட்ட ரியலைஸ் பண்ணுவீங்க, ஃபீல் பண்ணுவீங்க.